ஹாய் எல்லோரும் வாங்க கொஞ்ச நேரம் அந்த டீ குடிக்கிற வரைக்கும் கதை பேசிடலாம். அவள் வேற நான் சுடு தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாமல் அவள் எனக்கு குறின்னு கேட்டுட்ருக்கான். அவள் இன்னைக்கு காலையில் காஃபி குடிக்க போக முடியல, ஏன்னா திடீர் மழை இல்லை. ஏற்கனவே மழை அறிவிப்பு சொல்லியிருப்பாங்க போல். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெதர் ரிப்போர்ட் பார்த்தேன் கூகுளில். ஒரு வாரத்துக்கு மழை இல்லைன்னு சொல்லிச்சு. திடீர்னு பார்த்தா எனக்கு மழை வந்துச்சு. மழை வந்தாவே எனக்கு கொஞ்சம் பயம்தான், ஏன்னா எல்லா நாய்களும் நனைவாங்க. அதனால் ஸோ எனக்கு கூட மழையில் நனைய பிடிக்கும். டெய்லி எப்போச்சும் கொஞ்ச நேரம் நனையிறதுங்கிறது வேற, டெய்லி நனையிறதுங்கிறது வேறு தானே. இந்த மழை வரும்போதெல்லாம் எனக்கு காசி அம்மா ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க ராஜி அவங்க மாமியார். எப்படின்னா அவங்க இதே மாதிரி ஒரு மழை நாளில் தான் செத்துட்டாங்க. ரொம்ப நாள் மழை பெஞ்சிட்டே இருந்ததா, அந்த குளிர்லேயே இருந்து செத்து போயிட்டாங்க. நம்ம தட்டில் ஏதாச்சும் வச்சு எங்கள் அம்மா டொம்மு போடுறாங்கல்ல. ஆக்சுவலி நானே இன்னைக்கு போட்டுட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா கொத்தமல்லி, அது கொத்தமல்லி இல்லை புதினா, அது கட் இது பண்ணி வச்சுருந்தாங்களா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ. என்ன என்ன சொல்ல வந்தேன்? ஆமாம், இதே மாதிரி இல்லை, கம்மியாக மழை பெய்கிற டேல இல்லை, நிறைய மழை பெய்கிற ஒரு நாளில் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களால அந்த குளிர் தாங்கிக்க முடியல. நிறைய தண்ணியிலே வேலை பார்த்து திடீர்னு அவங்க செத்து போயிட்டாங்க. கடைசியாக அவங்கள எங்கே பார்த்தேன்னா ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த கோலை இப்படி மேலே வச்சுட்டு என்னை பார்த்து சிரிச்சாங்க. அதுதான் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு காரணம்லாம் இல்லை, ஒரு சிலர் ரொம்ப பிடிக்கும். நேற்று நான் நிலா பார்த்தேன். எங்கே பார்த்தேன் தெரியுமா? தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அது எங்கே இருந்துச்சுன்னா, அக்ரோ சர்வீஸ் இருக்குல்ல, என்ன இலக்கியா ட்ரேடர்ஸா, பிருந்தா ஹோட்டலுக்கு, அதாவது பிருந்தா புது ஹோட்டலுக்கு பக்கத்தில், அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு ட்ரேடர்ஸ் நகை கடை அதெல்லாம் இருக்கும். அதுக்கு நேர் மேலே இருந்தது. நான் பார்த்தேன். என்னை பார்க்க தான் அங்கே வந்துட்டான்னு நினச்சேன். சரி, ரொம்ப நாளாக பார்க்கல. தமிழ் செல்வி சேடு. எப்போவுமே நான் வேற ஒரு இடத்துல தான் நிலாவை பார்ப்பேன். அன்றைக்கி நான் நினச்சேன், கற்பனை தானே, நல்லா இருக்கும்ல அந்த கற்பனை. நான் அவனை தேடினதுனால அவன் என்னை பார்க்க வந்துட்டான் அப்படிங்கிற அந்த கற்பனை இருக்குல்ல, ரொம்ப நல்லா அழகான கற்பனை. அது சந்தோஷமாக இருந்தது, ஹாப்பியாக பார்த்துட்டேன்டா அப்படின்ட்டு. இப்போவும் மூடிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும் போல். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, வெயில் அதிகமாக அடிக்கும்போது தர்பூசணி கட் பண்ணி தரேன்னாங்க. இன்னைக்கு மழை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தர்பூசணி கட் பண்ணி தந்துருக்காங்க. டைம் நல்ல காம்பினேஷன் இல்லை, சூப்பர். இவளுக்கு தர்பூசணி சாப்பிடுவா, அவளுக்கு தர்பூசணி போட போகிறேன் நான். மழையில் இருக்கிற
எங்கள் அம்மாலாம் செடி வளர்க்குறதுலாம் ஓரமாக எவ்வளோ அழகாக செடி வளர்த்துருக்காங்க. அது மாதிரி தான் என் கொல்லைக்கும் உயிர் வேலி வேணும்னா எனக்கு யாருமே வளர்த்தே தர மாட்டாங்க. ஆக்சுவலாக உனக்கு வேணும்னா நீ தானே செஞ்சுக்கணும் அப்படி தானே சொல்வீங்க. அது அப்படி இல்லை, என்னால் நடக்க முடிஞ்சால் நான் செஞ்சுப்பேன். ஆக்சுவலி என்னென்னா, நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் இவங்க செய்கிற எல்லா வேலைகளையும் நான் அனுபவிப்பேன். அதுக்கு தான் கடவுள் வந்து இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வச்சுருக்காரு. எங்கள் தம்பியிலேருந்து எல்லாரும் நான் இந்த குடும்பத்துக்காக செங்கல் தூக்கினேன், இந்த குடும்பத்துக்காக அதை பண்ணேன், இதை பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கடின உழைப்பு செய்கிற கடினமாக உழைச்சனா இந்த குடும்பத்துக்குன்னா நான் எதுவும் செய்யலை. அந்தந்த குடும்பத்துக்கு அவங்கவுங்க ஏதாச்சும் செஞ்சுருப்பாங்கல்ல, நான் எதுவுமே செய்யலை. நான் வந்து ஓசிலே மங்களம் படுற ஆள் தான். பூனா பாருங்க வளர்ந்துட்டான், வளர்ந்துட்டான் தானே, பெரிய மனுஷன் ஆகிட்டோம். இவனை பார்க்க இவங்க லவ்வர்லாம் தேடி வராங்க. இவங்க செக்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 2 பேரும் கடிச்சிக்கிறாங்க, அப்படி கடிச்சு மாஞ்சிட்டு தான் செக்ஸ் பண்ணுறாங்க. நல்ல பையனாக இருக்காங்கள. டன் 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 இருண்டுக்குச்சு. அப்போ இன்னைக்கு நிறைய மழை வரும், வெளியிலையும் போக முடியாது என்னால். நானே போகக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணேன். குரூப் 1 வந்துச்சு ஏப்ரல் 1ஆம் தேதி. சரியா, நான் குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ அதனால் நான் வெளியிலலாம் போக மாட்டேன். நான் ரொம்ப வருஷங்களாக வந்து ட்ரை பண்ணேன். இந்த வருஷம்னாச்சும் நான் நல்லா குரூப் 1 பாஸ் பண்ணி நல்லா பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆகிட்டு, ஐஏஎஸ்ஸா சரி ஏதோ ஒரு அதிகாரி ஆகிட்டு இன்னும் நிறைய நாய் வளர்ப்பேன், நிறைய பூனை வளர்ப்பேன். சரியா, போட அவ்வளோதான் என் ஆசை. பாய்.